ஓகே நான் சொல்லிட்டேனே கரும்பு தூண்டுறதுக்குலாம் கூலியான்னு 1,00,000 ரூபா ஓகே. எப்போ கெடுக்கணும் எப்படி கெடுக்கணும்? நானும் போனா போதுன்னு அந்த காயத்ரியை விட்டு வச்சா நாளுக்கு நாள் அவ வளர்ந்துகிட்டே போறா. பேசாம மேடம் சொல்றத கேளு. காயத்ரி முதலாளியா வர்றது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல. உன்னை ஒரேடியா க்ளோஸ் பண்றதுக்கா? என்ன க்ளோஸ் பண்றதுக்கா? மகேந்திரன், நான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டேன். டேபிள்ல வச்சு தான் மிக்ஸ் பண்ணனும். சீக்கிரமா காயத்ரியோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுங்க. சரி ஓகே, போன வை. தோ மேடம். மகேந்திரன் எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றாரு? ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ மேடம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ 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 மேடம். ஹலோ சரியா கேக்கல மேடம். சொல்லுங்க மகேந்திரன். மேடம் நீங்க பேசுறது ஒண்ணு கேக்கல. நீங்க கொஞ்சம் வெளில வந்து பேசுறீங்களா? ஹலோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க மகேந்திரன். மேடம் இன்னைக்கு ஆடிட்டர் வர சொல்லிருக்காரு. உங்களால வர முடியுமா மேடம்? சரி நான் வந்துடுறேன். மேடம் 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 அது இல்ல மேடம். எந்த ஃபைல கொடுக்க சொல்றீங்க ஆடிட்டருக்கு? நிச்சயமா நாளைக்கு ஆடிட்டர் பார்த்துடலாம். மேரேஜ்க்கு முன்னாடி ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். ஓகே மேடம். அப்போ நீங்களே ஆடிட்டர் கிட்ட சொல்லிரீங்களா? ஓகே சார். தேங்க்ஸ் மேடம். என்னவா? மேரேஜ்க்கு முன்னாடி ஐடி ஃபைல் பண்ணணுமா? அவன் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இதுக்கு மேல நாம நினைக்கிறதா நடக்கும். சாப்பிடு. அஞ்சலி நீயும் சாப்பிடு. ஓ மறந்துட்டேன். ஹலோ சொல்லுங்க சார். சாப்பிட ஆரம்பிச்சிட்டா? இனிமே வேகமா மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். நீ முதல்ல ஏதாவது காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆக பாரு. அவளை தனியா விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாரு சீக்கிரமா. சரிங்க சார், நான் இப்பவே கிளம்புறேன். 10 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்ல இருப்பேன் சார். ஓகே சார். காயத்ரி சாரி, ஒரு சின்ன அவசரமான வேலை. 10 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்ல இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி லண்டன்ல இருந்து உனக்காக ஒரு மேக்கப் கிட் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அவர் ஏர்போர்ட்ல 10 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் உடனே போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடி. இங்க பாரு, என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் நான் ஐஸ்கிரீம்க்கு எல்லாம் பே பண்ணிட்டேன். நீ எதுவும் பே பண்ண வேண்டாம். சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சு பத்திரமா வீட்டுக்கு போயிடு. ஓகே? ஏய் உன்னோட ஐஸ்கிரீம்? சரி, நான் போகும்போது வண்டியிலே சாப்பிட்டு போறேன். பாய். அஞ்சலி பாய். ஏய் பரவாயில்லையே, பக்காவா கிளம்பிட்ட உன் ஆளு.
காயத்ரி கதை இனிமே அவ்வளவுதான். மேடம், காயத்ரி போறா மேடம். என்ன மேடம் நீங்க சும்மா இருக்கீங்க? ஷோ, ஏன் எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நம்ம வேலை இந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் ஃபிக்ஸ் பண்ண ஆள் பார்த்துப்பான். அவன் உன் அஞ்சலியை விட கில்லாடி. பக்காவா பிக்கப் பண்ணுவான், கரெக்டா அவளை பேக்கப் பண்ணுவான். என்னாச்சுங்க? சாரி சாரி. பரவாயில்லைங்க, பார்த்து போங்க. உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்ல, ஐம் ஃபைன், ஐம் ஃபைன். என்னங்க உங்களை பார்த்தா அப்படி தெரியல? ஏங்க என்னங்க உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஏதாவது கூப்பிட்டுமா? எந்த ஏரியாவுக்குங்க போனோம்? வலசரவாக்கம். வலசரவாக்கமா? இதோ நான் கூப்பிடுறேன், ஆட்டோ கூப்பிடுறேன். ஆட்டோ ஆட்டோ இங்க வாப்பா, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வாப்பா. வாப்பா, அம்மா நில்லுப்பா, வாமா, வா ஏறுவா. பார்த்து பார்த்து. தொடலமா? சரி, நீ வந்து உட்கார், வா வாமா, உள்ள போங்க. ஏண்டி தோட கூட விட மாட்டேன் நீ? ஐயோ ஐயோ, மாட்ட. டேய் எட்ரா வண்டிய.
ஓவராகிற அம்சமாகிற குறைய சொல்ல முடியாது. அடச்சே எங்கடா கார் மாட்டிக்கிட்டு. ஏய் அச்சா கார் எடுக்கும் போதெல்லாம் பேக் வந்து சொல்லிங்க. இப்ப என்ன பண்ணுவ? வாழ் கத்தி இருந்துச்சு, அதையும் அமுக்கிட்டேன். கண்ணு குச்சி ஓ லைட் இதா? லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லைட்டுக்கு நமக்கு ஒத்து வராது. இப்போ இருட்டாக போறது இந்த ரூம் மட்டும் இல்ல, உன் வாகியம்தான். கல்யாணத்துக்கு என்ன வாங்க வேண்டியிருக்கு? தாம்பூல பைய முக்கியமான விஷயம், அதை விட்டான் பாரு. தாம்பூல பையா கொடுக்கணும் வேண்டாமே. பேசாம வரவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மரக்கண்ணை கொடுத்துருவோம். அவங்க மரக்கண்ணு நட்டாங்கன்னா வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. எவ்வளவு பெரிய ஐடியா, சூப்பர். அப்பா வாமா. எங்க காயத்ரி பின்னாடி வராளா? இல்லப்பா, நான் மட்டும்தான் வந்தேன். காயத்ரி வெளியில போயிருக்கா. அப்படியா? வெளியிலயா? வெளியிலன்னா எங்க போனா? வெளியில போனா எங்க போயிருக்கான்னு தெரியலப்பா. நான் காயத்ரியோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் ஒன்னு கோல்ட் கவரிங் செட் லண்டன்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். அது வந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துடலாம். நீ என்ன மாப்பிள்ளை பாக்குறது? காயத்ரிக்கு பார்த்த மாப்பிள்ளை எனக்கு தானே. காயத்ரி கல்யாணம் முடியட்டும், ஓ கல்யாணத்தையும் நல்ல ஜாம்னு சூப்பரா நடத்தி முடிச்சிடுவோம். நீ என்ன என் கல்யாணத்தை முடிக்கிறது? என் கல்யாணத்தை நானே முடிச்சுக்கிறேன். என் பொண்ணு ஒரு அதிர்ஷ்டக்காரிமா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இல்ல அதை அதிர்ஷ்டம்னு கூட சொல்லக்கூடாது. இது ஆண்டவனா அவளுக்கு கொடுத்த பரிசுன்னு தான் சொல்லணும். அதே ஆண்டவன் தான் இன்னொருத்த மூலமா பெரிய பரிசை கொடுத்துட்டு இருக்கான். எங்க ராஜேஸ்வரியால காயத்ரி வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேம்மா. இப்ப இந்த பயம் எனக்கு இல்லை. அட பாவி, ராஜேஸ்வரியால தானடா உன் மக வாழ்க்கையை கேட்டு போயிட்டு இருக்கு. எப்படியோ காயத்ரி ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்துட்டா. ஆமாப்பா, காயத்ரி எங்க சேரணுமோ அங்க போய் நல்ல விதமா சேர்ந்துட்டான். காயத்ரிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. எதிர்பார்த்து நடந்தா அதுல என்னப்பா சுவாரஸ்யம் இருக்கு? அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறது தானே வாழ்க்கையோட தத்துவமே. கரெக்ட் தாமா. இந்த நிமிஷத்துல நீ செத்து போடான்னு என்ன சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்து போவேம்மா. ஐயோ, எதுக்குப்பா இப்பவே சாவ பத்தி பேசணும்? அதுக்குன்னு நேரம் இருக்கு. அதுக்கு இல்லம்மா, நான் செத்து போயிட்டா கூட காயத்ரிய என் சம்பந்தி தாம் பெத்த பொண்ண போல நல்லபடியா பாத்துக்குவாருமா. இல்ல நான் என்னத்தப்பா சொல்றது, உங்களுக்கு தெரியாததா? நேத்து நல்லா இருந்தவ இன்னைக்கு நல்லா இல்ல. இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி இருக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சந்தோஷம் துக்கம் இது ரெண்டும் யாருக்கும் நிரந்தரமா இருக்கிறது இல்ல. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்ல, எல்லாமே மேல இருக்கிறவனுக்கு தான் சொந்தம்னு
பைபிள், பகவத்கீதை, குரான் இது எல்லாமே சொல்லுது. இதுதான்ப்பா நானும் சொல்றேன். நம்ம கைக்கு வர வரைக்கும் எதுவுமே நமக்கு நிரந்தரம்ல. அனுபவிக்கிறது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். அதனால ஆண்டவன் எதை சொன்னாலும் எதை பண்ணாலும் அதை மட்டும் அனுபவிப்போம். பரவாயில்ல, சின்ன வயசா இருந்தா கூட நல்ல அனுபவசாலி மாதிரி பேசுறான். சாரி பாப்பா, நீ யாரோ எவரோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வாட்டுமா? அப்புறம் உன்னை கெடுத்தவ யாரு நீ உனக்கே தெரியாது, இந்த கெஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கியாமுகிற துணியத்து போட்டினே ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போறேன். சரியா? பட்டா? உன்னை இங்க விட்டு போனா தேவையில்லாத பிரச்சனை எனக்கு தானே வரா. பேசாம போற வெளில தெல்ல தீ போட்டா நான் நிம்மதியா இருக்கலாம். புட்டிங் சேம் பிளேஸ் க்ளோத்ஸ். Switch off. What's happening? ரொம்ப நேரம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஜெயலட்சுமி, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவளுக்கு கல்யாணம் ஆகி 10வது மாசத்துல நீயே எனக்கு பேத்தியா வந்து என் கையில தவழலாம். நம்ம பேத்திக்கு என்ன பேர் வைக்க போற தெரியுமா? உன் பேர் தான், ஜெயலட்சுமின்னு. மாப்பிளையா? ஹலோ. அங்கிள், நான் அருள் பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள. காயத்ரி எங்க? போனுக்கு நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நேரமா சுவிட்ச் ஆஃப்னே வருது. காயத்ரி பக்கத்துல இருக்காளா? பக்கத்துல தான் இருந்தா, இப்பதான் பக்கத்துல இருக்கிற பாலவிநாயகர் கோயிலுக்கு போயிருக்கா. எப்பவுமே கோயிலுக்கு போறப்ப டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவா மாப்பிள. அவ வந்த உடனே கண்டிப்பா கூப்பிட சொல்றேன். சரி அங்கிள், மறக்காம ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் எவ்வளவு நேரமாலும் வெயிட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்நேரத்துக்கு அவ கதை கந்தலா இருக்கும். பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். என்னம்மா அது, மணி 8 ஆக போகுது, இன்னும் காயத்ரி காணோம். வழக்கமா 7 மணிக்கெல்லாம் வந்துருவாள்ல? வந்துருவாப்பா. வர வழியில ரோட்ல ஸ்ட்ரைக் ஊர்வலம் ஏதாவது வந்திருக்கோம். வந்துருவா. மாப்பிள்ளை வேற ஃபோன் பண்ணாராம், காயத்ரி செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. அதான். என்னப்பா, போன்ல சார்ஜ் போயிருக்கலாம்ல? வந்துருவாள்ல. என்னப்பா இது, அவ என்ன குழந்தையா? கண்டிப்பா வந்துருவா. அதானே, அவ என்ன குழந்தையா? கரெக்ட், வந்துருவா. சரி, நான் வாசல்ல நின்று வெயிட் பண்றேம்மா.
நீ வாசல்ல இல்ல ஒத்த காலை தூக்கி வச்சுட்டு நெருப்பு மேல நின்னாலும் உன் பொண்ணு காயத்ரி வரமாட்டான். நீ மாப்பிள்ள ஃபோன் பண்ணாருன்னு பதட்டப்படுற. அங்க வேற ஒரு மாப்பிள்ள உன் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு மிஸ்டர் ஜெகநாதன். சாரி மிஸ்டர் ஜெகநாதன், இதுக்கு மேல உன் தவ புதல்வி வரமாட்டா. அவ இந்த மாதிரி இருக்காங்கிற தகவல் தான் வரும். கலங்கர விளக்கமா இருந்த உமா காயத்ரி இதுக்கு மேல கலங்கமா இருக்க போறா.